ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் என்னோட காட் பிளஸ் யூ. வாங்க, இப்போ நான் என்ன காட்டிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை, கோழியோட காலு தான். ஓகேங்களா? என் ஃப்ரெண்டோட அவங்க பையன் வந்திருக்கான். இது ரொம்ப என்னை பார்க்க வந்திருக்காங்க. அவனை இது கேட்டுக்கிட்டே இருக்கான், கோழி காலு வேணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால் இது சமைக்க போகிறோம். இது ரொம்ப நல்லது தான். ஓகேங்களா? இது ஏற்கனவே எடுத்து நான் ஒரு 3 டைமு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நான் 4 டைமு கழுவி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஓகேங்களா? கோழிக்காலை அப்படி இது நினைக்காதீங்க, அது நல்லா ரொம்ப நல்லது தான். நம்மள மாதிரி கோழி எங்கேயும் மேயாததில்லை. இது வளர்த்துற கோழி அந்த கூண்டுக்குள்ளே தான் மேயும். அவ்வளோ ஒன்றும் கழிஞ்செலாம் இல்லை. ரொம்ப நம்ம க்ளீனாக கழுவிட்டோம். ஓகேங்களா? யாரும் என்னடா இது சாப்பிட்றான்னு நினச்சிக்காதீங்க, டாக்டரே சொல்லிட்டாங்க இது ரொம்ப நல்ல சத்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த பிரியாணி இலையை போட்டுக்கலாம். இப்போ நான் வெள்ளை பூண்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நல்லா கோல்டு கலரை வரட்டும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படியே வெள்ளை பூண்டு இடித்து போட்டது இப்போயே செம ஸ்மெல்லு சூப்பராக வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், நான் ஒரு கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய எடுத்தால் நிறையா போட்டுக்கோங்க. அளவு ஜாஸ்தி கம்மி அதை கம்மி பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஓகே, எப்பயும் நான் சொல்கிறது தான். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம். வெள்ளை பூண்டு இடித்து போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ கோழி காலு போட்டுக்கலாம். நல்லா கழுவிடுங்க. ஓகேங்களா? மஞ்சத்தூள் போட்டு நான் 2 டைம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது நல்லா வணக்கிட்டு காட்டுறேன். வணக்கிக்கலாம். இது நல்லா ட்ரையாக வணக்கலாம். ஓகே மக்களே, லக்கி ரொம்ப நேரம் அவனை விளையாட்டு காட்டல. ஓகேங்களா? அதனால் அவனை வெளியே விளையாட விடலாம். வீட்டுக்குள்ளே விளையாட்டோம். டைம் ஆயிடுச்சு 6:30. அவன் ஒரு 9:30 மட்டும் விளையாட்டும். தள்ளுமா தள்ளிக்கம்மா. செல்லா பையா போ சாமி, விளையாடு போ. நான் சமைச்சிட்டு வரேன், இறங்கடா தங்கம், இறங்கு. ஓகே, அவனை இறக்கி விட்டோம். இப்போ நம்ம லைலு வரமாட்டா. லைலு வெளியே வந்தால் வரமாட்டா. அவள் பயந்துக்கிட்டு வெளியே வரமாட்டேன்றா. அவள் கொஞ்ச நாளைக்கு பழகணும். ஓகேங்களா? லக்கி மட்டும் வெளியே எடுத்து விட்டீங்க, லைலு எடுத்துட்டு நினைக்காதீங்க, வெளியே வரமாட்டான். சாரு பாருங்க, அவர் ஜாலியாக விளையாண்டுருப்பார் வெளியே. ஓகேங்களா? அவன் பழகிக்கிட்டான், எங்கேயும் பயப்பட மாட்டான். லைலு பயப்படுவா. சரி வாங்க, கோழிக்கால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கோழிக்கால் லைட்டாக வணக்கிவிட்டேன். கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இந்த கோழிக்காலுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். ஓகே, மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுக்கலாம். இப்போ நான் ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுக்கு தேவையான தக்காளி போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். தக்காளியில் வணங்கட்டும். ஓகேங்களா? அப்புறம் மசாலா போடலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் இது சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். தேவையான அளவு தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிறதுனால என்னால் முடியல. ஓகேங்களா? ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த காலெல்லாம் கொஞ்சம் எலும்பாக இருக்குல்ல, அதனால கொஞ்சம் வேகணும். ஓகேங்களா? நிறைய தண்ணி ஊற்றல, கொஞ்சம் இது மூடி வச்சு இவ்வளோ தண்ணி மட்டும் நான் ஊற்றுறேன். இது ஊற்றிட்டு இதுங்க கொஞ்சம் காட்டுறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேகட்டும். ஓகேங்களா? அப்புறமா ஃபைனலாக காட்டுறேன். ஹாய், லக்கி பாருங்க, அவன் சமைக்க விட மாட்டேன்றான். சமையல் கட்டில் வரக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறதில்ல, வந்துட்டே இருக்கான். என்னை வந்து தூக்க சொல்கிறான். டான்ஸ் ஆடு. டான்ஸ் நெகபால்ஸ் கையில் நெகபால்ஸ் பார்த்துட்டால, அதனால் அவள் சாரி சுரண்டு வாருங்க. கெமிக்கல் எல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி தங்கம்.
ட்ரை ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஓகேங்களா? இங்கே கொஞ்சம் பவர் கட் ஆயிடுச்சு, அதனால நல்லா இது ஃபுல்லாக முடிஞ்சோட்டி காட்டுறேன். ஹாய் மக்களே, கோழிக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்மையாக பாருங்களேன், அழகாக பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்கு பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சு. நான் ரைஸில் சாப்பிடல, சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்து செம்மையாக இருந்துச்சு. ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம குழம்பா வைக்கணுனாலும் குழம்பா வச்சுக்கலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? செம்மையாக வந்திருக்கு பாருங்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். காட் பிளஸ் யூ வாட்சிங்.